184 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த அந்த அடர்ந்த காட்டுக்குள் உள்ளே நுழைந்ததும் ஏதோ ஒரு மர்ம தேசத்துக்குள் அடைப்பட்டு கிடப்பது போன்ற உணர்வு நமக்குள் முளைத்தது. மரங்கள் நெடுமுயரம் வளர்ந்து சூரிய ஒளியை உள்ளே அனுமதிக்காத சூழ்நிலையை அங்கே காண முடிந்தது. மதிக்கட்டான் சோலைங்கிற பெயரே இரண்டா பிரிச்சிடலாம். ஒன்னு மதிக்கெட்டான், இன்னொன்னு சோலை. மதிக்கெட்டான்னா தன்னிலை இழந்தவன்னு அர்த்தம். சோலைனா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம். தண்ணீர், செடி, கொடி, மரம், மூலிகைன்னு எல்லாமே இந்த சோலையில இருக்கும். கொடைக்கானல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்துல மூணார் போற வழியில தான் இந்த மதிக்கெட்டான் சோலை இருக்கிறதா சொல்றாங்க. பேரிஜம்னு ஒரு ஏரி அங்க இருக்கு. அந்த லேக் பக்கத்துல இருக்கிற சோலை காடுகள் தான் மதிக்கெட்டான் சோலை. ஏக்கர் கணக்குல அமைஞ்சிருக்கிற இந்த காட்டுக்கு உள்ள பல வகையான செடி கொடிகள், மரங்கள், பூச்சிகள்னு எல்லாமே இருக்குதாம். இந்த மதிக்கெட்டான் சோலைக்குள்ள போற யாருமே அவ்வளவு ஈஸியா வெளியே வந்துட முடியாதான். இந்த முழு காடையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இது வரைக்கும் உள்ள போன யாரும் திரும்பி உயிரோட வந்ததே இல்லை. இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்ச இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் சொல்றாங்க. இதுல எது கதை, எது உண்மை, அதுக்கு யார்கிட்ட இருந்தும் ஒரு அதிகாரப்பூர்வ பதில் நமக்கு கிடைக்காது. அப்படி என்ன கதைகள் சொல்றாங்கன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல் காரணம், சித்தர் போகர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அப்ப மதிக்கட்டான் சோலைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சிருக்கும். தெரியலனா பரவாயில்ல, டீட்டெயில்டா சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. காலங்கிநாதருடைய சிஷ்யன்தான் போகர். அகஸ்தியரோட பாடங்களையும் படிச்சு வளர்ந்தவர். சித்த மருத்துவத்துல பல விஷயங்களை கண்டுபிடிச்சவர். இன்னும் சொல்ல போனா மனுஷனுக்கு சாகாத வரம் வாங்கினது மாதிரி அழியாத அமிர்தத்தை கண்டுபிடிச்சதும் இவர்தான்னு மக்கள் நம்புறாங்க. பழனியில இருக்கிற முருகர் கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, அங்க இருக்கிற முருகரை வழிபட்டு இருந்தீங்கன்னா நீங்க சித்தர் போகரோட அற்புதத்தை கண்ணுல பாத்திருக்கீங்க. என்னங்க புரியலையா? அந்த முருகர் சிலைய செஞ்சதே இந்த போகர் தான். ஆயுர்வேதத்தோட தந்தைன்னு சொல்லப்படுற அகஸ்தியர்கிட்டையும் மத்த சில சித்தருங்க கிட்டையும் கேட்டு 4448 அரிய வகை மூலிகைகளையும் பயன்படுத்தி 9 விஷயங்கள்ல உருவாக்கினாரு. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த கலையை எல்லாராலையும் கத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நவபாஷாணமான அந்த 9 விஷயத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு மருந்து உருவாக்கினாரு. இந்த மருந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்தும்னு சொன்னாரு. ஆனா அந்த மருந்த கடவுள் முருகர் வடிவத்துல செஞ்சாரு. இது மக்களாலேயோ நயவஞ்சகர்களாலேயோ வீணாக்கப்படக்கூடாது, தப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த நவபாஷான சிலை மேல பாலையும் பஞ்சாமிர்தத்தையும் ஊத்துனா இந்த சிலையில இருக்க மருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற மாதிரி பண்ணாரு. சரி, இந்த கதைக்கும் மதிக்கெட்டான் சோலைக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? பழனியில செஞ்ச மாதிரியே இன்னொரு நவபாஷான சிலைய போகர் செஞ்சதா சொல்லுறாங்க. அப்படி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச அந்த இன்னொரு சிலைய இந்த மதிக்கெட்டான் சோலைக்கு உள்ள இருக்கிற ஒரு குகைக்குள்ளதான் வச்சிருக்கிறதா சொல்லுறாங்க. அந்த சிலைய கண்டுபிடிச்சா யாராவது தப்பா பயன்படுத்திடுவாங்கன்னு அந்த சிலைய ஒளிச்சு வச்ச அப்பவே இந்த மதிக்கெட்டான் சோலை காடு முழுக்க செடி விதைகளை வீசினாராம் போகர். அந்த செடிங்கள்ல இருந்து வர நறுமணம் தான் இங்க வர மக்களை பைத்தியமாக்குதுன்னு சொல்லுறாங்க. இந்த கதைக்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் இன்னும் யாராலையும் கொடுக்க முடியல. ஆனா அந்த மதிக்கெட்டான் சோலைய சுத்தி வாழ்ற மக்கள் எல்லாரும் இந்த கதை உண்மைன்னு தான் நம்புறாங்க. நம்ம கிட்டையும் சொல்லுறாங்க. அவங்க அந்த நவபாஷான சிலையோட சக்தி அங்க ரொம்பவே அதிகம். அதனாலதான் அந்த சோலைக்கு உள்ள வர்றவங்களை அந்த சிலை தான் வெளியே போக விடாம மாத்திருதுன்னு சொல்றாங்க. இதோட நம்பகத்தன்மை பத்தி பேசும்போது பழனிக்கும் இந்த மதிக்கெட்டான் சோலைக்கும் நடுவுல ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு, அந்த பாதை வழியா நேரா பழனி மலைக்கு போயிடலாம்னு சொல்றாங்க.
அதை உண்மையாக்குற மாதிரி போகர் கடைசியா பழனி மலையில இருக்கிற ஒரு குகையில தான் ஜீவ சமாதி அடைஞ்சாரு. அதுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த குகைக்குள்ள முருகர் சிலைய வச்சு வழிபடுறதும் தியானம் பண்ணுறதும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அவர் அப்படி பூமிக்கு அடியில போகும்போது அவருடைய சிஷ்யர் வெளியே இருந்து பாத்துக்குவாராம். இதெல்லாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் தான் ஒருவேளை இந்த கதை உண்மையா இருக்குமோன்னு நமக்கு தோணுது. சரி, அடுத்த காரணத்துக்கு போகலாம். இரண்டாவது காரணம், மதிகெட்டான் சோலை காடுகள்ல அங்க முறிஞ்சு விழுற மரங்களும் செடிகளும் அளவுக்கு அதிகமா இருக்கிற கொடிகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தரைக்கு மேல ஒரு 3-4 அடி வரைக்குமே ஒண்ணு மேல ஒண்ணு சேர்ந்து இன்னொரு பச்சை நிற தரை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இதுல நடந்து போனா உங்க கால் கூட தரையில படாது, இந்த செடி கொடிகள் மேல மட்டும்தான் படும். அப்படி அந்த செடி கொடிகள்ல உங்க கால் மாட்டி பின்னி அதுல இருந்து வெளியே வர முடியாம யாரும் காப்பாத்த முடியாத நிலைமையில அங்கேயே இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுறாங்க. மூணாவது காரணம், இந்த காட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மூலிகையோடைய வாசனை அது மனுஷங்களை பைத்தியம் பிடிக்க வைக்குமா. அது கூடவே அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்களையும் வேற தூண்டுமா. சில நேரங்கள்ல அங்க ஒரு வகை பூ இருக்கு, அதை மிதிச்சாவோ இல்ல எடுத்து சாப்பிட்டாலோ கூட நம்மள அதை பைத்தியம் பிடிக்க வச்சிரும்னு சொல்லுறாங்க. சில நேரங்கள்ல இங்க ஒரு மர்ம வகை பறவைகள் வாழ்றதாகவும் அது இந்த காட்டுக்குள்ள நடக்கிறவங்களை ஒலி எழுப்பி தப்பான வழியில கொண்டு போய் சிக்கல்ல விட்டுடும்னு சொல்றாங்க. நாலாவது, இந்த மதிகெட்டான் சோலைக்கு உள்ள சில பழங்குடியின மக்கள் பல 100 வருஷமா வாழ்ந்துட்டு வராங்களாம். வெளியாள் யாராவது இந்த காட்டுக்குள்ள வந்துட்டா அவங்கள இந்த பழங்குடி மக்கள் கடத்திட்டு போய் கொன்னுடுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால அந்த அரசாங்கமே இந்த காட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. வேலி போட்டு காட்டை சுத்தி அடைச்சிருப்பாங்க. இந்த 4 காரணங்கள் இருந்தாலும் பொதுவா சொல்லணும்னா அந்த மாதிரி காட்டுக்குள்ள போனாலே நம்மள சைக்காலஜிக்கலா அதை அஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடு, சூரிய ஒளியே இல்லாததுனால திரும்ப திரும்ப இருட்டிலேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது கூடவே அங்க இருக்கிற விலங்குகளும் பூச்சிகளும் எழுப்புற சத்தம் நமக்கு பயத்தை உண்டாக்கும். இதனாலேயே உள்ள போறவங்க பயந்து போய் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனா இந்த மதிகெட்டான் சோலைக்குள்ள பொது மக்கள் போக அனுமதி இல்லைனாலும் குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் அரசாங்கத்தோட சப்போர்ட் மூலமா இந்த காடுகளுக்கு உள்ள போயிட்டு வராங்க. அதுதான் மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ். இங்க இருக்கிற அரிய வகை மூலிகைகள், செடி கொடிகள்னு இருக்கிற எல்லாமே மனுஷனால எந்த விதத்திலையும் கலங்கப்படுத்தப்படாதது. அதனால அதுல இருக்கிற அரிய குணங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண இவங்க மட்டும் பாதுகாப்போட உள்ள போயிட்டு வருவாங்க. சரி, மதிகெட்டான் சோலை மாதிரி இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு. இங்கிருக்கும் மரங்களின் தன்மை பற்றியும் பல தகவல்கள் கிடைத்தன. பைன் மற்றும் வெட்டல் என்கின்ற களை செடிகளை போன்ற சில வகை மரங்கள் இங்கிருக்கும் அபூர்வமான மூலிகை மரங்களிடையே வளர்வதால் பலவிதமான எதிர் விளைவுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது.